பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசிகளாகிய நீங்கள் தான். மீளாத துயரம் மீண்டெடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு நம்மளுடைய வீடியோவை பார்க்கும் நம்மளுடைய அன்பு மீன ராசி அன்பர்களுக்கு மீண்டெடுக்க முடியும், மீட்டெடுக்கவும் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த 2026 பிப்ரவரி மாதம். உங்களுடைய லைஃப்பில் ராகு பகவான் ஏற்கனவே 1.5 வருஷம் செதுக்கிட்டார். சனி பகவான் அதற்கு ஒரு சரியான பாடத்தை கொடுத்துட்டார். ஸோ அப்போ தனித்து விடப்பட்ட ஒரு தனிமரமாக பல பிரச்சனைகளை தோளில் சுமந்து கொண்டு இன்னும் பல பிரச்சனைக்கு ரெடியானாலும் பரவாயில்ல, நான் சாதிப்பேன்ங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் பயணிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயத்தில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உங்களுக்கு எப்படி பஞ்சம் கிடையாதோ, அதே மாதிரி இந்த மாதத்தில் வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது. கடன் சுமையில் ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்க நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அதை மீண்டு நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு, பழைய உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பிப்ரவரி மாதம் தான். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு எப்போ வில்லங்கம் வரும்னா, உங்களுடைய பார்ட்னருக்குள்ளே வில்லங்கம் வர்றதை விட பார்ட்னருடைய குடும்பத்தால் வருகின்ற வில்லங்கம் தான் அதிகம். பொதுவாகவே உங்களுடைய பார்ட்னருடைய ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நிறைய கருத்து வேறுபாடுகள், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எதிர்பார்க்கிங்கள, அந்த தீர்வு இந்த மாதம் முதல் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் பார்ட்னர் முழுக்க அதாவது நம்மளுடைய மீனராசி ஆணாக இருந்தால், உங்களுடைய பார்ட்னர் பெண்ணாக இருந்தால் உறுதியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மீனராசி பெண்களுக்கும் உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான சூழ்நிலை உண்டாகும். தவறுகளை சுட்டி மட்டும் காட்டிக்கிட்டு செய்யாத தப்பாக உங்கள் மேலே பழி சுமத்திய விஷயங்கள் எல்லாமே வீண் பழி தான். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் உண்மையானவங்க தான் சொல்லி ஒரு ப்ரூஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. காதலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். சோர்ந்த நிலையில் இருக்கிற மீனராசிக்காரங்க சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். தாய் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடோடி ஃபஸ்ட்டு போகிறது யாருன்னா மீனராசி தான். தாய் மாமா, என் தாய் மாமாங்க, என் தாய் மாமன், என்னுடைய இன்னொரு தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு அற்புதமாக பொருந்தும். ஸோ அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க உங்களுடைய தாய் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அவங்களுடைய பிரச்சனை உறுதியாக தீர்வுக்கு வரும். அல்லது உங்கள் 2 பேருக்குள்ளேயே மற்றவர்கள் மூலமாக பிரச்சனை வந்திருந்தாலுமே உங்கள் மாமா உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க,
மீண்டும் உங்களுக்குள்ள நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த வருஷம் பிப்ரவரியை நான் மறக்கவே மாட்டேன்பா, செம டாப்பு சூப்பரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வலிமையை கொடுக்கின்றன. நீங்கள் பயன்படுத்திக்கும். கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். சரி, இவ்வளோ நன்மையை கொடுக்கும்போது சில கிரகங்கள் சில பாதிப்பை கொடுக்க தானே செய்யும். ஸோ அப்போ எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, புதுசாக ஒரு பார்ட்னரை ஏற்றுக்கொள்ளும்போது கவனம் தேவை. புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொதுவாகவே நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தனித்த முறையில் பிஸ்னஸ் பண்ணும்போது, தனித்த முறையில் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கும் போது வெற்றியை காண்பீங்க. அதை ஒரு பார்ட்னர் கூட பண்ணும்போது நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பண்ணும்போது தான் அந்த நன்மை எல்லாமே அவங்களுக்கே, உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னருடைய செயல்பாடு என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. சந்தேகப்பட வேண்டாம், கவனம் செலுத்தினா போதும். கவனம்ங்கிறது தான் இங்கே முக்கியம். சந்தேகங்கிறது தேவையில்லாத ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ கவனம் செலுத்துங்க. நீங்கள் சரியான ஒரு பதில், உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க. ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள், கால் வலி, மூட்டு வலி, அதேபோல் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, இந்த சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு இருக்குன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க சரியான மருத்துவரை பார்த்து நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே வெளிச்சம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரார். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது.
அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.